நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு நம்ம இப்போ வந்து கொடை தான் செய்ய போகிறோம். அந்த கொடை வந்து ஃபுல்லாகவே வந்து எருக்கம் பூவில் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு கலர் கம்பி, மணி, பெல்லு, அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலர் டேப்பு. இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி கொடை மாதிரி பண்ணிக்கணும். நான் வந்து 8 கம்பி மாதிரி எடுத்துட்டு அந்த 8 கம்பியை வந்து அம்ப்ரெல்லா ஷேப்பில் பண்ணிட்டு க்ரீன் கலர் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அந்த 8 கம்பியில் வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து எருக்கம் பூவை வந்து கோக்க போகிறேன். அந்த எருக்கம் பூவோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா வந்து 8 பூ அப்படின்ற கவுண்டிங்கில் வந்து நான் வந்து கோக்க போகிறேன் ஒன்று ஒன்றா. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த எருக்கம் பூவை நீங்கள் எடுக்கும் போதே வந்து கொஞ்சம் வந்து மொட்டாகவே எடுத்துக்கோங்க. அந்த பூ வந்து நான் அந்த கம்பி உள்ளே விடும் போது அந்த பூ வந்து உடையக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா சில பூ நான் போடும் போது கூட வந்து அது வந்து விரிஞ்சிடும். அந்த மாதிரி விரியாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நல்லா வந்து முட்டான பூ எடுத்துக்கிட்டால் தான் வந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதனால நம்ம இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பண்ணி வச்சோன்னா விரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து எண்டில் வந்து இந்த மாதிரி வந்து யூ மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கம்பி எடுத்துகிட்டு அந்த யூவில் நம்ம மடிக்க வச்சோம் இல்லையா, அந்த எண்டில் வந்து அந்த கம்பியை கோத்துட்டு அங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கு வந்து 8 பூ கோத்துட்டு எல்லா பூவுமே பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாருமே வந்து 8 பூ வர மாதிரி கோத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சர்க்கிள் வேணாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பூவை வந்து கோத்துக்கோங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா வந்து நல்லா முட்டாக வந்து இருக்கிறனால நமக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்குது. இல்லை கொஞ்சம் விரிஞ்சு இருந்த மாதிரி பூ இருந்தால் கூட நம்ம ஒரு பூவாக கோக்கும் போது அந்த பூ வந்து அப்படியே வந்து உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம எல்லா சைடும் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா ஷேப்பில் கிடச்சிது. இதில் வந்து இன்னும் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த பெல் ஷேப்பில் வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எல்லா சைடும் நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கயிறை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமே வந்து எனக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சு, அந்த ஸ்பேஸ் தெரிஞ்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு இன்னும் ஒரு அம்ப்ரெல்லா வந்து குட்டியாக இருக்க மாதிரி ஒரு பெல் இருக்க மாதிரி ஒரு இது எடுத்து அங்கே வந்து ஒட்டி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்திருக்கு. இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஷேப் மாற்றி ஃப்ளார் மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம். இந்த எருக்கம் பூ கூட எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.